सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। 9வது பாடல் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். भूरंभांस्यनलो निलो ब्रह्मः नाथो हिमांशु पुमान् इत्याभाति चराचरात्मकमिदम् यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन विद्यते विमृशताम् यस्मात् परस्मात् विभोः तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदम् श्री दक्षिणामूर्तये। ब्रह्म सत्यम जगत मिथ्या. இதுதான் முதல் பாடலிலிருந்து 8வது பாடல் வரை நமக்கு சொல்லப்பட்டது. பிரம்ம சத்தியம் என்பதை நம்மால் உணர்வு ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் ஜெகத் மித்யா என்பதை நம்முடைய அறிவு ஏற்க மறுக்கிறது. அதை எப்படி நீங்கள் இதை கல்பிதம் என்று சொல்வீர்கள், மித்யா என்று சொல்வீர்கள் என்கின்ற கேள்வி வருகின்ற நேரத்திலே ஒருவேளை நம்மால் அதை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாத தப்பு நிலையிலே நாம் இல்லை என்றால், நம்முடைய அறிவை கொண்டு அதை நிராகரிக்க முடியவில்லை என்றால், அப்பொழுது என்ன செய்வது? எதை நான் பார்க்கிறேனோ அதை அனைத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்தல். இதுதான் உபநிஷதம் நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த சாதனம். அப்ப என்ன பண்ணுவது? அனைத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்ப்பது. என்னை வேறு வேறாக பார்க்காமல். 8வது பாடல் சொன்னார் அல்லவா, காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்ய ஆச்சாரியதையா பித்ருபுத்திராதி ஆத்மனா பேததா. இப்படி விதவிதமான பேதங்களை எல்லாம் பார்ப்பதை விட்டுவிட்டு, உண்மையிலேயே பேதம் இல்லைன்னு காலையில பார்ப்போம். பேதங்களை எல்லாம் பார்ப்பதை விட்டுவிட்டு வேதங்களிடத்திலே விதவிதமாக தோன்றுகின்ற காட்சிகளிடத்திலே அனைத்தையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக நான் பார்க்க பழகுதல். எப்படி இருக்கிறார் அந்த ஈஸ்வர ஸ்வரூபம்? எங்கே எல்லாம் இருக்கின்றது அந்த ஈஸ்வர ஸ்வரூபம்? 8 பொருளை நமக்கு அறிமுகப்படுத்தினார். பூஹு அம்பாம்சி அனலஹா அனிலஹா அம்பரம். இவைகள் எல்லாவற்றும் ஆகாசத்திடத்திலே, ஜலத்திடத்திலே, அக்னி இடத்திலே, காற்று இடத்திலே, மண்ணிடத்திலே, இப்படி எல்லாவற்றிலும் 5 பஞ்சபூதங்களாக வியாபித்திருக்கின்றான். பிறகு அகர்நாதகா, பகல் நேரத்திலே ஒளிகின்ற சூரியனாக இருக்கின்றான். ஹிமாம்சு புமான், சந்திரனாகவும் மனிதனாகவும் இருக்கின்றான். இப்படி உலகம் முழுக்க சரம் அச்சர ஆத்மகம் இதம் ஜெகத், இந்த ஜெகத்தாக அவன் இருக்கிறான். மூர்த்தி அஷ்டகம், யஸ்ய மூர்த்தி அஷ்டகம் ஆபாதி. யாருடைய இந்த சொரூபமானது
இந்த 8 ரூபங்களாக மூர்த்தி அஷ்டகம் ஏவ 8 சரீரங்களாகவே ஆவாது விளங்குகிறது. அப்ப இதை நாம எப்படி புரிந்து கொள்வது என்றால், ஈஸ்வரன் வேறு, இந்த 8 மூர்த்திகள் வேறு என்று புரிந்து கொள்ளுதல் அல்ல. ஈஸ்வரனே இந்த 8 ரூபமாகவும் மலர்ந்திருக்கிறார். இதை காட்டுவதுதான் நவராத்திரியிலே நாம் விதவிதமான வடிவங்களிலே விதவிதமான நாமத்துடன் விதவிதமான பொம்மைகளை எல்லாம் நாம் அடுக்கி வைக்கின்றோம். அவை அனைத்தும் என்னடான்னா ஒரே ஒரு மண்தான் விதவிதமான நாம ரூபங்களாக வியாபித்திருக்கிறது. ராமருடைய பொம்மையாக, கிருஷ்ணனுடைய பொம்மையாக, சூரியன் சந்திரனுடைய பொம்மையாக, அக்னியினுடைய பொம்மையாக, யமனுடைய பொம்மையாக, யானை, குதிரை, என்னென்னலாம் பொம்மைகள் நாம் வைத்திருக்கோம் அத்தனையும் என்னன்னா மண்ணை தவிர வேறு ஒன்று இல்லை. இப்ப மண் தான் அனைத்து விதமான பொம்மைகளாகவும் அங்கே தெரிகிறது. மண்ணை தவிர்த்து அங்கே வேறொன்று இல்லை. எந்த பொம்மையை நான் எடுத்து நொறுக்கினாலும் அவற்றை மண் தான் வருகிறது. மண்ணை தவிர வேறொன்று இல்லை. அப்ப இங்கே பஞ்சபூதங்களாக அந்த ஈஸ்வர ஸ்வரூபமே மலர்ந்து இருக்கின்றது, வியாபித்திருக்கின்றது. அப்ப ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? அதுல ஈஸ்வரன் உபாதான காரணமாக இருக்கிறார். மண் என்பது உபாதான காரணம், ஜகத் என்பது காரியம். அதே போல நாமரூபங்களாக விதவிதமான நாமரூபங்களாக பஞ்சபூதங்களாக விதவிதமான பஞ்சபூதங்களாக சூரியன் சந்திரனாக அனைத்து ஜீவராசிகளாகவும் இருப்பது காரியம் என்றால் ஜெகத் என்றால், அவை அனைத்திலும் யார் இருக்கா என்றால் உபாதான காரணமாக ஈஸ்வர சக்தி இருக்கிறது, மூல காரணமாக ஈஸ்வர சக்தி இருக்கிறது, நிமித்த காரணமாக இறைவனே அவற்றுக்குள்ளே வியாபிக்கிறார். அங்குங்களாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அறிவோடு நிறைந்து இப்ப நம்மால் ஏழரை பார்க்க முடியவில்லை. அஷ்டமூர்த்தி தேவ பூஜனம்ங்கிறார் ரமண மகன். 8 உருவங்களை இறைவனுடைய உருவமாக பாவிதம் செய், எண்ணுரு யாவும் இறைவுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற, ஈசனருக்கு பூசனை உந்தி பெற அப்படிங்கிறார். இறைவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான வழிபாடுகளான 8 உருவங்களையும் இறைவனுடைய உருவமாகவே இறைவனை தவிர்த்து வேறாக பாவிக்காதே. இறைவனே 8 உருவமாக பறந்து விரிந்திருக்கிறார். அதைத்தான் அடுத்த 2 வரியில சொல்கிறார் பாருங்க. யஸ்ய மூர்த்தி அஷ்டகம் ஏவ ஆபாதி. இந்த உண்மையை விமர்சதா, இந்த உண்மையை ஆராய்ந்து, விமர்சதாம் என்றால் ஆராய்ந்து, ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு விமர்சதாம், இந்த உண்மையை யார் ஒருத்தர் முறையாக ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உண்மையை தவிர யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ அந்யத் கிஞ்சன ந வித்யதே, அந்யத் கிஞ்சன ந வித்யதே. அதை காட்டிலும், இந்த ஈஸ்வர தத்துவத்தை காட்டிலும் அந்யத் வேறொன்று, வேறானது, கிஞ்சன ந வித்யதே வேறொன்று அவர்களுக்கு தெரிவது இல்லை, வேறொன்று இல்லவே இல்லை என்பதை. அந்யத் கிஞ்சன, அந்யத் என்றால் வேறு,
கிஞ்சன ஒன்றும் ந வித்யதே இல்லவே இல்லை. அதை காட்டிலும் வேறொன்று இல்லை. எதை காட்டிலும்? பரஸ்மாத் யஸ்மாத் பரஸ்மாத் விதோ. ரொம்ப அழகான வார்த்தை. யஸ்மாத் என்ற ஒன்று பரஸ்மாத் வியாபகமாக மேலான பொருளாக விபோகோ வியாபித்து இருக்கின்றதோ அந்த பரமாத்மாதான் அனைத்திலும் விபுவாக வியாபித்து இருக்கிறார். அவரை காட்டிலும் வேறொன்று இல்லை என்கின்ற அந்த ஞானமானது எப்பொழுது உனக்கு ஏற்படுகிறதோ அந்த அஷ்டமூர்த்தியும் இறைவனுடைய விபு, விபவம், விபூதி. இறைவன் அனைத்திலும் ஆதாரமாக இருக்கின்றார். அதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. விதவிதமான நாமரூபங்கள் அனைத்தும் விபூதி. அதுல ஈஸ்வர தத்துவமானது ஆதாரமாக இருக்கிறது. விபோ விபுகு என்றால் விவிதம் பவதி. விவிதம் பவதி இது விபுகு. விவிதம் என்றால் விதவிதமாக. யார் ஒருவர் விதவிதமாக வெளிப்பட்டு நிற்கக்கூடிய ஜெகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றாரோ அவர்தான் விபு. விதவிதமாக தோன்றிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு ஆதாரமாக யார் இருக்கிறாரோ அவர்தான் விபு. அவருடைய விபூதி தான் இந்த 8 மூர்த்திகள். அப்ப விபு என்றால் விதவிதமாக பறந்து வியாபித்திருக்கக்கூடிய எது எது பறந்து வியாபித்திருக்கிறது? பஞ்சபூதங்களும் சூரியன் சந்திரனும் ஜீவராசிகள் அத்தனையும் விதவிதமாக பறந்து விழுந்திருக்கிறது. ஜெகத்தாக காட்சி கொடுக்கிறது. அதுல யார் ஒருத்தர் விபுவாக இருக்கிறாரோ என்றால் ஆதாரமாக இருக்கிறாரோ அவரை காட்டிலும் இந்த விபூதிக்கு வேற தனித்த ஒரு விருப்பத்தன்மை கிடையாது என்று யார் உண்மை தத்துவத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்கிறார்களோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அப்பேற்பட்டவர்களுக்கு வேத பாவமானது நீங்கி போகும். பார்க்கப்படுகின்ற விதவிதமாக தெரிந்து பார்க்கப்படுகின்ற பொருள் அனைத்திலும் அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருளே இருக்கிறது. அவரை காட்டிலும் வேறொன்று இல்லை என்பதை இவன் ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்கின்றான். சர்க்கரையால் ஆன விதவிதமான வடிவம் கொண்ட மிட்டாய்கள் குழந்தைகளிடத்திலே கொடுக்கப்பட்டால் குழந்தைகள் என்ன பண்ணுகிறது? தனக்கு வந்த வடிவத்தை, சர்க்கரையாலான வடிவத்தை, மிட்டாயை வைத்துக் கொண்டு தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய சர்க்கரையாலான மிட்டாய், வடிவத்தோட கூடிய மிட்டாயை பார்க்கிறான். அதுல இந்த குழந்தைக்கு பிடித்தமான உருவம் கொண்ட மிட்டாய் இருந்தால் அதை அந்த குழந்தை பிடிந்து ஆசைப்படும். தன்னிடத்தே இருக்கக்கூடிய உருவம் கொண்ட மிட்டாயை இது எனக்கு வேண்டாம் என்று வெறுக்க ஆரம்பிக்கும். எனக்கு அந்த யானை மிட்டாய் தான் வேண்டும், குரங்கு மிட்டாய் தான் வேண்டும், நாய் மிட்டாய் தான் வேண்டும், இன்னத்தை இந்த குதிரை மிட்டாய் வேண்டாம், மனித மிட்டாய் வேண்டாம், மரத்தாலான மிட்டாய் வேண்டாம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு தன்னிடத்திலே வந்திருக்கக்கூடிய பொருளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உருவத்தோட கூடிய மிட்டாய் விருப்பமாக இருக்கு, வெறுப்பாக இருக்கு. விதவிதமான வகைக்கூடிய மிட்டாய்கள் அங்கே இருந்தாலும் அங்கே இருப்பது சர்க்கரை தான் அதில் இருக்கிறது. விதவிதமான வடிவங்கள் கண் முன்னாடி இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள்தான் ஆதேயமாக இருக்கக்கூடிய பொருளிடத்திலும் நிறைந்திருக்கின்றது என்கின்ற அறிவு இல்லாத காரணம்
காரணத்தினாலே இவை அனைத்துமே சர்க்கரை தான் என்கின்ற அந்த தாற்பயம் புரியாத காரணத்தினாலே, உண்மை தன்மை புரியாத காரணத்தினாலே ஆதாரத்தை விட்டுவிட்டு கண் முன்னால் எந்த ஒரு காட்சி பார்க்கப்படுகிறதோ அது உண்மையாக அதற்கு தெரிகிறது, வேறுபடுத்தி பார்க்க. ஆனால் கொடுத்தவர்களுக்கு தெரிகிறது அனைத்துமே ஒன்றால் ஆனதுதான், அனைத்திலும் சர்க்கரையை தவிர வேறு ஒன்று இல்லை. அப்ப அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவம், அதற்கு ஒரு பெயர் குறிக்கிறோமே, அதெல்லாம் என்னன்னா வெறும் நாம ரூபம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அங்க என்னடா இருக்கிறான்னா மதுரம் ஏவ சத்தியம். மதுரத்தை தவிர வேறு ஒன்று இல்லை, சர்க்கரையை தவிர வேறு ஒன்று இல்லை, மதுரமேவ சத்தியம். பின் அங்கே விகாரம் வந்தது, வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். ஒரு பெயரை கொடுத்தோம், ஒரு வடிவம் வந்தவுடனே பெயரை கொடுத்தோம், அதுதான் விகாரத்திற்கு மாற்றத்திற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. அந்த மாற்றத்திலும் எது இருக்கிறது என்றால் மதுரமேவ சத்தியம். இந்த பிரபஞ்சத்தை 8 உருவங்களாக நாம் பாவித்தோம் என்றால் இந்த 8ம் காரியம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் விபூதி, இறைவனுடைய விபூதியாக நான் பார்த்தால் விபூதிகள் அனைத்திலும் யார் வியாபித்திருக்கிறார் ஆதாரமாக? யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ அந்யத் கிஞ்சன ந வித்யதே. அவரை காட்டிலும் வேறொரு பொருள் இல்லை என்கின்ற உண்மை தத்துவத்தை ஆராய்ந்து யாரொருத்தன் புரிந்து கொண்டு உபாசிக்கின்றானோ, அப்போ தன்னையும் அந்த அஷ்டமூர்த்திகளிடத்திலே வைத்துக் கொள்கின்றான். அஷ்டமூர்த்தியோடு தன்னையும் நினைத்துக் கொண்டு அஷ்டமூர்த்தியோடும் பரமாத்மாவை எல்லா இடத்திலும் பார்க்கின்ற காரணத்தினாலே தான் வேறு, அஷ்டமூர்த்திகள் வேறு, பரமாத்மா வேறு என்கின்ற பாவம் இல்லாமல் ஐக்கிய பாவமானது அவனுக்கு வந்து விடுகிறது. எப்பொழுது? இந்த உபாசனையின் மூலமாக. அதனால்தான் ரொம்ப அழகாக பண்ற, எதையெல்லாம் நீ பார்க்கிறாயோ அதெல்லாம் என்னுடைய விபூதிங்கிறார் பகவான். நீ தனித்தனியாக ஒவ்வொன்றையாக பார்க்கிறாயேப்பா, அதெல்லாம் என்னுடைய வைபவம், அதெல்லாம் நான் தான் வியாபிக்கிறேன், என்னை நீ அதிலிருந்து பிரிக்கவே முடியாது. எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல நான் இருந்தே தீர்வு. இப்ப நீங்க பாருங்க, நம்மையே எடுத்துக்கொள், நான் என்பது இல்லாமல் எனது என்பது எதுவும் இருக்க முடியாது. இப்ப எனதுன்னு ஒண்ணு சொல்லிட்டா அதுல நான் வந்தே ஆகும். நானை தவிர்த்து எனது என்பது இருக்க. அப்ப எனது அனைத்திலும் நான் வியாபித்திருக்கிறேன். அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்க வேண்டும். முறையாக வேதங்களின் உபநிஷதங்களையும் அவர் முறையாக ரிசர்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒன்றை அடியில் இந்த குரலை கொடுக்க முடியும். என்ன குரல் கொடுக்கிறார் பாருங்கள். அந்த குரல் நாம ஆராய்ந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு, அவர் சொல்றார், அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்கே. உயிரெழுத்து ஆ, உயிரெழுத்து ஆ. இந்த உயிரெழுத்து தான் என்ன ஆகிறது? மெய்யெழுத்திலும் வருகிறது, உயிர்மை எழுத்திலும் வருகிறது. உயிரும் மெய்யும் சேரும் போது உயிர்மை எழுத்தாக மாறுகிறது. அதுதான் காரியம். உயிரும் மெய்யும் சேரும் போது உயிர்மை எழுத்து, அதுதான் காரியம். வார்த்தையாக வருகிறது, சொற்களாக வருகிறது, சப்தமாக வருகிறது. எப்பொழுதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கிறதுனா
உயிர் தனியாக இருந்து மெய் தனியாக இருந்தால் உயிர்மை என்பது இல்லாத போது நமக்கு என்ன கிடைக்காது? அர்த்தங்கள் கிடைக்காது, சொற்கள் கிடைக்காது, அர்த்தம் கிடைக்காது. சொல்லும் அர்த்தமும் கிடைக்கணும்னா உயிரும் மெய்யும் சேரும். உயிர் என்பது சத்ஸ்வரூபம், மெய் என்பது அசத் ஸ்வரூபம் மாயா. உயிரும் மெய்யும் சேர்ந்து என்ன ஆகிறது? உயிர் மெய்யை கொண்டு வருகிறது, பிரபஞ்சத்தை கொண்டு. பிரபஞ்சம் முழுக்க யார் இருக்காரா? உயிரும் மெய்யும் தான் இருக்கிறது. சத்தும் அசத்தும் தான் இருக்கிறது. சத்து அசத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்ப அசத்திடத்திலிருந்து சத்தை பிரிக்கவே முடியாது. அசத்திடத்திலிருந்து சத்தை பிரிக்கவே முடியாது. ஆனால் சத் அசத் இல்லாமல் இருக்கு. மெய் இல்லாமல் அகாரத்தால் இருக்க முடியும். ஆனால் மெய் வர வேண்டுமானால் அகாரம் இல்லாமல் வர முடியாது. மாயை என்பது பிரம்மனை சார்ந்துதான் இருக்க முடியும். பிரம்மன் மாயை இல்லாமல் இருப்பார். அப்ப இங்க விபூதி இப்ப பாருங்க, அகர முதல எழுத்து எல்லாம் அகாரத்திலிருந்து ஆரம்பித்து கடைசியில 1000 எழுத்து வரைக்கும் 247 அத்தனையும் என்னன்னா அகாரத்திலிருந்து துவங்குகின்றது. இது அனைத்தும் விபூதி என்று சொன்னால், உயிர்மை எழுத்துக்கள் அனைத்தும் விபூதி என்றால், இந்த உயிர்மை எழுத்துக்கள் அனைத்திலும் யார் வியாபித்திருக்காங்கன்னு தெரியாம அகாரம் வியாபித்திருக்கிறது. இப்ப சொற்கள் என்பது என்னது? வெறும் நாம ரூபம், நாமதேயம், வெறும் சப்தம் தான். சப்தம் இருந்தது உயிரும் மையம் சேர்ந்ததுதான் சப்தம் கிடைக்கிறது. வார்த்தை என்பது வெறும் நாமரூபம். நாமரூபத்துக்கு பின்னாடி போயிட்டேன் அப்படின்னா அங்கே இருப்பது அகாரம் தான், ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு. அதான் என்ன சொல்லிட்டா? ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்திலே ஆதி பகவன், தோற்றமும் மறைவும் இல்லாத அந்த பகவானே உலகு முழுக்க அவரே வியாபித்திருக்கிறார். எப்படி? இந்த 8 மூர்த்திகளாக. இந்த 8 மூர்த்தியை நான் என்ன பண்ணுறாங்க? அவரை விட்டு வேறாக நான் பார்க்காமல் அவர்தான் இந்த 8 மூர்த்தியாக அவர் ஆதாரமாக இருக்கிறார். அவரிடத்திலே அவருடைய விபூதியானது பூரம்பாம் ஸ்யனலோ நிலோம் பரமன் நாகோகிமாம் சுக்குமார் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தஷ்டகம். சரி, இவ்வாறு பார்ப்பதனால என்ன லாபம் சாமி? என்ன ப்ராஃபிட்? நீங்க சொல்கின்ற பிரகாரம் நாங்களும் ஒரே ஒரு மூர்த்தியை இந்த உலகம் முழுக்க இருப்பதாக நாங்கள் பாவிக்கிறோம் என்று சொன்னார். அதனால இதுக்கு என்ன ப்ராஃபிட்? வாருங்கள், கடைசி பாடல் பலத்தோட முடிக்கிறார். 10வது பாடல். சர்வாத்மத்வமபி ஸ்ருதி கிருதமிதம் யஸ்மாதமுஷ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணாத் பதர்த்த மனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வமஹா விபூதி சகிதம் ஸ்யாதீஸ்வரத்வம் ஸ்வதஹ
சித்தயே தத் புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யமவ்யாஹதம். கடைசி பாடல் பலஸ்துதியாக அமைகிறது. இந்த ஞானத்தை யார் முறையாக பின்பற்றி போகிறார்களோ அவர்களுக்கு பலனானது சொல்லப்படுகிறது. இது இவ்வாறு எவ்வாறு முதல் பாடல ஆரம்பிச்சார். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, அதிலிருந்து ஆரம்பித்து பூரம்பாம் சியனலோ நிலோம் பரமக அது வரைக்கும் இந்த 9 பாடலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானத்தை, எந்த ஞானம், எங்கிருந்து அந்த ஞானம் வந்தது? அமுஷ்மின்ஸ்தவே, அமுஷ்மின்ஸ்தவே ஸ்தோத்திர மண்டலிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த வேதாந்த தத்துவத்தை, அமுஷ்மின்ஸ்தவே இந்த ஸ்தோத்திரத்தை, ஸ்தவம் என்றால் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை, வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கின்ற இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை எந்த காரணத்தினால் யார் ஒருவன் இந்த இதம் சர்வாத்மத்துவம், சர்வ ஆத்மத்துவம், எல்லாமாக இருக்கும் தன்மையை, சர்வ ஆத்மா, சர்வம் ஆத்மா, அனைத்தும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தன்மையை, ஆத்மத்துவம் என்றால் தன்மையை, எல்லாமே பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை ஸ்புடீகிருதம், ஸ்புடி ஸ்புடமாக தெள்ள தெளிவாக நமக்கு உபதேசம் செய்து காட்டப்பட்டது. ஸ்புடீகிருதம், கிருத்தம் என்றால் செய்யப்பட்டது, தெள்ள தெளிவாக நமக்கு விளக்கி காட்டப்பட்டது. ஆத்மாவுடைய சொரூபமானது சர்வ ஆத்மத்துவம், எல்லாவற்றிலும் ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கிறது, ஆத்மாவை தவிர்த்து வேறொன்று இல்லை என்கின்ற அந்த ஞானமானது இந்த 9 பாடல்களின் மூலமாக தெள்ள தெளிவாக நமக்கு விளக்கி காட்டப்பட்டது. யார் காரணத்தால்? யாது காரணம்? சனகாதி முனிவர்களை நிமித்தமாக கொண்டு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி அவதாரம் எடுத்து வந்து இந்த ஞானத்தை நமக்கு உபதேசம் செய்தார். யாது காரணத்தால்? நமக்கும் அந்த ஞானமானது கிடைத்து நாம் அந்த ஞான சித்தியை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக. யஸ்மாத், யாது காரணத்தினாலே இந்த ஆத்ம தத்துவமானது, உபனிஷத்தினுடைய இந்த மகா வாக்கியமானது நமக்கு உபதேசம் செய்யப்பட்டதோ, நல்ல தெளிவாக காட்டப்பட்டதோ, அதை எப்படி நாம் தெரிந்து கொண்டோம்? எதனுடைய துணை கொண்டு தெரிந்து கொண்டோம்? தேன, அதனால் அந்த ஞானமானது நமக்கு எதனுடைய துணை கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டது, அறிந்து கொள்ளப்பட்டது? அஸ்ய ஸ்ரவணா, ஸ்ரவணத்தின் மூலமாக அதை நாம் தெரிந்து. தட்சிணாமூர்த்தியானவர் மௌனவியாக்கியம் என்று சொல்லிட்டார். முதலில் சின்முத்திரையை காமித்து விட்டு போயிட்டார். ஆனால் நமக்கு அது புரிய வேண்டுமானால் நமக்கு ஸ்ரவணத்தின் மூலமாகத்தான் அந்த தாற்பயமானது. இந்த சர்வாத்ம தத்துவமானது அஸ்ய ஸ்ரவணா, ஸ்ரவணம் செய்வதனாலே, ஸ்ரவணம் என்றால் கவனமாக கேட்டல். அதனால என்ன கிடைக்கின்றது? ஸ்ரவணத்தினுடைய ப்ராஃபிட் தாத்பரிய நிர்ணயம், தாத்பரிய நிர்ணயம்.
உண்மை தாற்பயத்தை நிச்சயம் செய்து நிர்ணயம் செய்து அதை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் சிரவணத்தினாலே முதல்ல நடக்குது. சிரவணத்துல தெளிவு ஏற்பட்டால்தான் அடுத்தடுத்த படிக்கு நம்மால் போக முடியும். தெளிவாக தாற்பய நிர்ணயம் செய்யவில்லை என்றால், சிரவணம் தெளிவாக நடக்கவில்லை என்றால், அதனால்தான் 4 விதமான மாணவர்கள் இருப்பார்கள். முதல் வகையான மாணவர்கள் யதாவத் ஸ்ருணு, என்ன சொல்லப்பட்டதோ கிரகித்துக் கொள்ளக்கூடிய அருகதை உடையவர். குரு என்ன சொல்லுகிறாரோ, சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றதோ அந்த தாற்பயத்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மாணவன். இரண்டாவது வகையான மாணவர்கள் அயதாவத் பிரதிபத்தியத்தை, அந்த தாற்பயத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது வகை மாணவர். ஆயதாவத், அவர் என்ன சொன்னாரோ அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய பாவம் உடையவர். மூன்றாவது மாணவன் இருக்கிறான் விபரீதம் பிரதிபத்தியது, நேர் விரோதமாக புரிந்து கொள்வது. தவறாக புரிந்து கொண்டால் திருத்தலாம், விபரீதமாக வேறாக புரிந்து கொண்டால் அதற்கு மருந்தே கிடையாது, அவர்களுக்கு அறிவை கொடுக்கவே முடியாது. கடைசியில ஒரு மாணவன் இருக்கிறான் ந பிரதிபத்தியதே, அந்நியத் ந பிரதிபத்தியதே, எதையுமே அவன் புரிந்து கொள்ளாத. தாற்பய நிர்ணயம் சிரவணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது. சின்ன உதாரணம் கொடுக்கிறேனே, இந்த சிரவணம் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு. கடைக்கு போய் சாமான்கள் வாங்க வேண்டும் என்று நம்மை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வா அப்படின்னு வாய்மொழியாக சொல்லி அனுப்புகிறார். இப்ப இவனுக்கு ரொம்ப கோபமா வருகிறது. பையனா, கணவனோ, அல்லது பெண் குழந்தையோ, அல்லது மனைவியோ, ஒரு வீட்டில இருந்து வெளியிலே போய் சாமான் வாங்கி கொண்டு வர வேண்டும். ஒரு 10 பொருள்கள் சொல்லுகிறார். இவனுக்கு அது காதுல விழுகிறது. 10 பொருளையும் கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு 2வது முறை மீண்டும் ஆரம்பிக்கிறான். அதுதான் ஒரு முறை சொல்லிவிட்டீர்களே, எதற்கு மீண்டும் திரும்ப சொல்லுகிறீர்கள்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் வாங்கிட்டு வரலாம் போதும். விட்டு விடுகிறார். இவன் கோவப்படுகிறான், விருப்பம் இல்லை இவன் கேட்பவர். மறுபடியும் இவன் கிளம்பி போகும்போது மறுபடியும் சொல்லுகிறார், இந்த பொருள் எல்லாம் மறக்காமல் வாங்கி எரிச்சலுடன் போகிறார். அங்கே போய் இந்த 10 பொருள் தான் வாங்கணும். ஆனால் பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகின்ற நேரத்திலே யார் சொல்லி அனுப்பினார்களோ அவர்கள் கேட்கிறார்கள், நான் உன்னிடத்தில் இந்த பொருளை வாங்கி கொண்டு வர சொல்லவே இல்லையேப்பா, ஏன் வாங்கி கொண்டு வந்தாய்? இந்த பொருள் தேவையிலேயே நமக்கு. அவன் சொல்றான், இது நீதான் இதை சொன்னான், இதைத்தான் நீ வாங்கி கொண்டு வர சொன்னான், நீங்கள் தான் சொன்னீர்கள். அப்ப மறுபடியும் எந்தெந்த பொருளெல்லாம் நான் சொன்னேன் சொல் என்று கேட்கும் போதுதான் தெரிகிறது அவன் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றான், அல்லது மாற்றி புரிந்து கொண்டிருக்கின்றான், அல்லது புரிந்து கொள்ளவே இல்லாமல் இருந்திருக்கின்றான். அப்ப என்னாகும்? என்னுடைய அறிவு சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் செயல்பாட்டிலே அதை என்னால் கொண்டு வர முடியாது, என்னால் அதை தியானிக்கவும் முடியாது. அப்ப முதல்ல சாதாரணமான விஷயத்திற்கே கேட்டல் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது என்றால், என்னை பற்றின ஞானத்தை பேசுகின்ற சாஸ்திரம், என்னை பற்றி சரியாக நான் புரிந்து கொண்டால்தான் அடுத்தடுத்த படிகளுக்கு என்னால் போக முடியுமே தவிர, என்னை சரியாக நான் புரிந்து கொள்ளாமல் தாற்பய நிர்ணயம் செய்ய முடியாமல் போய்விட்டால், என்னை நான் தவறாகவோ அல்லது விபரீதமாகவோ புரிந்து கொண்டு விட்டால் அதைத்தான் என்னால் சிந்திக்க முடியுமே தவிர சரியான ஒரு தத்துவத்தை என்னால் சிந்திக்க முடியாமல் போய்விடும். ஆயனாலே சிரவணம் என்பது
சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றதோ அந்த தாத்பரியத்தை, பரமாத்மாவுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் செய்தல், இதுதான் உண்மை என்று சரியாக நான் புரிந்து கொள்ளுதல், அதை அறிவது தாத்பரிய நிர்ணயம். இது சிரவணத்தினாலே கிடைக்கிறது. இரண்டாவது படிக்கு போகிறார். ததர்த்த மனனா, ததர்த்தம், எந்த ஒரு தாத்பரியத்தை நான் சரியாக அறிவை கொண்டு நிர்ணயம் செய்து நிச்சயம் செய்தேனோ அதனுடைய உட்பொருளை, அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை, தது அர்த்தம், அதனுடைய உட்பொருளை மனனா, மனனம் செய்தல். இப்ப மனனத்துல என்ன நடக்கிறது என்றால், எந்த ஒன்றை நான் அறிவை கொண்டு தாத்பரிய நிச்சயம் செய்தேனோ, நிர்ணயம் செய்தேனோ அதை நிச்சயம் செய்யணும். முதல்ல தாத்பரியத்தை நான் நிச்சயம் செய்தே அந்த நிச்சயம் பண்ணதை உறுதிப்படுத்தணும். அந்த உறுதிப்படுத்தல் என்பதுதான் மனனம். இதை தவிர்த்து வேறு தாத்பரியமானது இல்லை. இதுதான் தாத்பரியம். முதல்ல தாத்பரிய நிச்சயம், அதன் பிறகு தாத்பரிய உறுதிப்பாடு. இதை தவிர வேற ஒரு தாத்பரியமானது கிடையவே கிடையாது. என்ன காரணம் சொல்லப்படுகின்றது என்றால், அறிவு என்று வருகின்ற நேரத்திலே அறிவுல விதவிதமான விசாரங்கள் இருக்கு. இதுதான் உயர்ந்தது, இந்த இந்த கருத்து தான் உயர்ந்தது என்று நிறைய டிபேட் போகும், நிறைய தர்க்கத்துக்கு போகும். அவ்வாறு நாம் பார்த்தோம் அல்லவா, விதவிதமான கருத்துங்கள். அதெல்லாம் இல்லாமல் இதுதான் பிரம்ம தத்துவம் என்று மனனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துதல், அது தாத்பரிய நிர்ணயம் சிரவணத்துல நடந்திருந்தால்தான் தாத்பரியத்தை நிச்சயம் செய்து உறுதிப்படுத்த முடியும். இதை தவிர வேறு ஒன்று இல்லை. இந்த ரெண்டும் நடந்தால் மட்டும் போராது, மூன்றாவது நடக்கணும். அது நடக்கவில்லை என்றால் அப்பொழுதும் நமக்கு ஞானம் சித்திக்காது. அதைத்தான் இங்கே சொல்கின்றார். பதர்த்த மனனார், அடுத்தது தியானார், தியானம் செய்தல். மூன்றாவது படி தியானம். ஏன் இந்த தியானமானது இங்கே முக்கியமாக சொல்லப்படுகிறது? தியானத்துலதான் விபரீதமாக நான் புரிந்து கொண்ட அறிவுக்கு விடுதலையானது கிடைக்கிறது. சிரவணமும் மனனமும் ஆச்சாரியர்கள் நம்ம கொடுத்து விடுகிறார். சிரவணம் ஆச்சாரியத்திலிருந்து கிடைக்கிறது, மனனம் அவரே நமக்கு வாதங்கள்லாம் பண்ணி இதுதான் தாத்பரிய நிர்ணயம், அதை உறுதிப்படுத்தி கொடுத்துடுறார். ஆனால் அதை என்னுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால், அந்த அறிவு என்னுடையதாக ஆக வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி தியானம். அதையே நான் எண்ணிக்கொண்டு இருத்தல். அதனால்தான் மூன்று சொல்வார்கள். ஸ்ரவணத்துல பிரமாண சந்தேக நிவிருத்தி, இத டெக்னிக்கலான உண்டான. பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. பிரமாண சந்தேகம், அறிவை கொடுக்கக்கூடிய கருவியிடத்திலே உண்டான சந்தேகங்கள் அனைத்தும் சிரவணத்தின் மூலமாக நீங்குகிறது. மனனத்தின் மூலமாக பிரமேய சந்தேகம், நான் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அந்த பரமாத்மாவை பற்றின சந்தேகம் முழுமையாக நீக்கப்படுகிறது. மூன்றாவது தியானத்தில் என்ன நடக்கும், நிதித்தியாசத்தில் என்ன நடக்கின்றது என்றால் விபரீதம், விபரீதமான அறிவு, விபரீத பாவனா நாசம். அது என்ன விபரீத பாவனா நாசம்? இப்ப நமக்கு நான் பிரம்மன், என்னை தவிர்த்திருக்கக்கூடியவை அனாத்மா, இந்த அறிவு இருக்கு. இத நாம உறுதிப்படுத்தி வச்சிருக்கோம்.
நல்ல தர்க்கத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி நான் தான் பிரம்மன், என்னை தவிர்த்திருக்கக்கூடிய 3 குணங்களாக இருக்கலாம், 3 சரீரமாக இருக்கலாம், 3 அவஸ்தைகளாக இருக்கலாம், பஞ்ச கோஷங்களாக இருக்கலாம், இதெல்லாம் அனாத்மா நன்றாக புரிந்துவிட்டு தெரிந்துவிட்டு. ஆனால் நான் அந்த பரமாத்மா என்கின்ற அந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா என்றால் இன்னும் எனக்கு அனுபவத்துக்கு வரவில்லை. அந்த அனுபவத்துக்கு வந்தால்தான் நான் முழுமைத்தன்மை அடைந்தேன் என்ற அர்த்தம். நான் அந்த பரமாத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் அனாத்மாவை ஆத்மா என்று பாவித்துக் கொண்டிருக்கின்றேனே, அந்த விபரீத பாவமானது நீங்கும். அது நீங்குவதற்கு என்ன வழி? ஒரே வழிதான், தியானம். விபரீத பாவனா நாசம். முதல்ல சொல்லப்பட்டது பிரமாண சந்தேக நிவர்த்தி, மனத்தின் மூலமாக பிரமேய சந்தேக நிவர்த்தி, தியானத்தின் மூலமாக விபரீத பாவனா நாசம். இந்த 3 மூலமாக இந்த தாத்பரியத்தை நிர்ணயம் செய்து யார் ஒருவன் தன்னுடைய சொரூபமாக அதை ஆக்கிக் கொள்கின்றானோ அவன் என்ன பண்ணுகின்றானாம்? சங்கீர்த்தனா. இதை கொண்டு போய், இந்த அனுபவத்தை கொண்டு போய் மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொடுக்கின்றான், சங்கீர்த்தனம் செய்கின்றான். மற்றவர்களை கொண்டு போய் திரும்ப திரும்ப இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டே, எந்த அனுபவத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் யான் பெற்ற இன்பம் பெறுக. தன்னோட மட்டும் வச்சுக்கல, சங்கீர்த்தனம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இதனால என்ன லாபம்? இங்கே சொல்லுகிறார், லாபத்தை சொல்றார். சர்வ ஆத்மத்துவ மகா விபூதி சகிதம். சர்வ ஆத்மத்துவ, எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய தன்மையை யார் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ, அனுபவித்து விட்டானோ, அப்பேற்பட்ட பெருமைக்கு உரிய மகா விபூதி சகிதம், அப்பேற்பட்ட பெருமையோடு கூடியவனாக இருக்கின்றவன் என்ன கிடைக்கின்றதாம்? ஈஸ்வரத்துவம் சியா, ஈஸ்வர பாவமானது அவனுக்கு ஏற்படுகிறது. அவன் ஈஸ்வரனாக ஆகிவிடுகின்றான். ஜீவ பிரம்ம ஐக்கியமானது அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் சர்வாத்ம பாவம். சர்வாத்ம பாவம்னா என்னடா? அசங்கத்துவம். அசங்கத்துவம் சங்கம் இல்லா தன்மை. சுத்தத்துவம் சுத்த சைத்தன்யமாக இருக்கின்ற தன்மை. நித்தியத்துவம் நித்தியமாக இருக்கின்ற தன்மை. இதெல்லாம் விபூதி, பரமாத்மா விபூதி சகிதம். இப்பேற்பட்ட விபூதியோட கூடிய சர்வாத்மா, சர்வாத்மாவாக இவன் ஆகிவிடுகின்றான். அசங்கத்துவம், சுத்தத்துவம், நித்தியத்துவம் என்று சொல்லக்கூடிய விபூதியோட கூடியவனாய் ஈஸ்வர சுரூபத்தை அடைந்து விடுகின்றான். ஈஸ்வரத்தன்மையை அடைகின்றான். அப்பேற்பட்டவனுக்கு புனகா அஷ்டதா பரிணதம். புனகா மேலும், அஷ்டதா 8 விதமான, பரிணதம் அவ்யாகிருதம் 8 விதமாக அமைந்துள்ள, 8 விதமாக அமைந்திருக்கக்கூடிய, எது 8 விதமும் அமைந்திருக்கிறது? நாம் பார்த்தோம் அல்லவா? பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், ஜீவராசிகள், இப்பேற்பட்ட அமைந்திருக்கக்கூடிய இந்த பகவானுடைய விபூதியானது இவர்களுக்கு பரமாத்மாவுடைய சுரூபமாகவே தெரிகிறது. அவ்யாகிருதம் தடை இல்லாமல்
எந்த விதமான பேதமும் இல்லாமல் அவர்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு பரமாத்மாவுடைய சுரூபமாக அவர்களுக்கு தெரிகிறது. அதனால நான் உண்மை தத்துவத்தை உணர்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தெரிகின்றதாம். ஐஸ்வர்யம் ஸ்வதா சித்தே சித்தையே. அந்த உண்மையை உணர்ந்திருக்கக்கூடிய ஞானிக்கு ஐஸ்வர்யங்களும், அஷ்டதா ஐஸ்வர்யம், 8 விதமான ஐஸ்வர்யங்களும், அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராகாமியம் ஈஷித்வம் வசித்வம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான ஐஸ்வர்யங்களும் ஸ்வதா தானாகவே சித்தையே கிடைக்கிறது. எதற்காக இந்த சித்திகள் எல்லாம் காட்டார் என்றால், அப்பேற்பட்ட உண்மையை அடைந்தவனுக்கு ஆனந்தத்திற்கு எந்த குறைவும் இல்லை. அவன் எல்லா ஆனந்தத்தையும் தன்னிடத்திலேயே அனுபவிக்கின்றான். அதன் பிறகு அவனுக்கு சோகம் என்பது இல்லை, ஆனந்தம் மட்டுமே இருக்கின்றது. இத்துடன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமானது நிறைவுறுகிறது. நாமும் இங்கே நிறுத்திக் கொள்கின்றோம். ரெக்கார்டை ஆஃப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால்